குண்டலகேசியில் ஒரு இளவரசி பந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கா. தோழிகளோட பந்து விளையாடி கொண்டு இருக்கும்போது அந்த பந்து உருண்டு போய் தெருவில் விழுந்துடுது. அப்போது தெருவில் இவளே ஓடி போய் அந்த பந்தை எடுக்கிறான். எடுக்கும்போது இப்படி எடுத்துகிட்டு நிமிர்ந்து பார்க்குறா ஒரு அழகான இளைஞன், ரொம்ப ஸ்மார்ட்டாக, ரொம்ப நல்லா இருக்கான், ஹேண்ட்ஸம். அப்படி பார்த்துட்டு அவளுக்கு அவன் மேலே அந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டுன்றாங்களே அந்த மாதிரி காதல் பிறந்துடுது. போயிடுறான். அவனை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்புறம்தான் பார்க்குறா காவலர்களை அவனை இழுத்து செல்கிறார்கள். வேகமாக ஓடி வந்து அப்பாட்ட சொல்கிறான், எப்பா இது யார் ஒருத்தனை இழுத்துட்டு போகிறாங்க, இந்திர விழா ஆரம்பிக்க போது, இந்திர விழா நேரத்தில் நம்ம கைதிகளை இது பண்ணுவோமா அப்படின்ட்டு. ஆக இந்த இந்திர விழா நடக்கிற காலத்தில் எந்த ஒரு கொலை தண்டனையும் நிறைவேற்ற மாட்டார்கள். ஆனால் இவனை கொலை தண்டனை நிறைவேற்றுவதற்காக இழுத்து கொண்டு போகிறாங்க சிறைச்சாலைக்கு. அப்போ இவ எப்படியோ அவங்க அப்பாட்ட ராஜாட்ட பேசி அதை நிறுத்தி வச்சிட்றான். அவன் பேர் காளன். அவனை நான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, நான் அவனை கல்யாணம் பண்ணி திருத்திடுவேன் அப்படின்றான். ஏம்மா அவன் ஒரு மகா மோசமானவன், திருட்டு பையன், அவனை போய் நீ எப்படி கல்யாணம் பண்ணி உனக்கு வைக்கிறது, நீ ஒரு இளவரசி அப்படின்னும் போது, இல்லைப்பா எனக்கு அவனே தான் வேணும், அவனைத்தான் நான் கட்டுவேன் அப்படின்றான். சரின்னு கல்யாணம் பண்ணி வச்சிட்றாங்க. அவனும் திருட போகிறதெல்லாம் இல்லை, திருந்தி நல்லபடியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஒரு நாள் இதே இந்திர விழா வருது. இந்த இந்திர விழாவுக்கு இவங்க புறப்படும் போது இவளுடைய ஒரு குங்கும சிமிழை அவன் எங்கேயோ ஒளிச்சு வச்சிட்றான். சும்மா விளையாட்டாக தான் வைக்கிறான். இவன் அதை தேடி பார்த்துட்டு காணோன்னு அப்படியே ஒரு மாதிரி சலிப்பாக உட்காந்துருக்கும் போது அவன் கொண்டு வந்து டேங் அப்படின்னு கொடுக்குறான். அவளுக்கு அப்படியே கோவம் உன் கள்ளத்தனம் இன்னும் போகலையே அப்படின்னு சொல்லிடுறான். உடனே உனக்கு மனசு அப்படி டீப்லி ஹர்ட் ஆயிடுது. என்ன செய்கிறான், பற்றியா நம்மளை இன்னும் இவள் திருடேன்னு நினச்சிக்கிட்டே இருக்காளே, ஏதோ இவளுடைய தயவில் நம்ம உயிர் வாழ்கிற மாதிரி வசதியாக வாழ்கிற மாதிரியில் நினச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு இனி இவளை உயிரோட விட்டு வைக்கக்கூடாது, இவளை கொன்று போட்டுறணும் அப்படின்னு நினைக்கிறான். அவளை கூட்டிக்கிட்டு ஒரு மலை மேலே கூட்டு போய் அங்கேருந்து தள்ளி விடலான்னு திட்டம் போட்டு கூட்டு போகிறான். அங்கே போன உடனே சாகத்தானே போகிறா அப்படின்ட்டு இவன் உண்மையை சொல்லிடுறான். உன்னை எது கூட்டு வந்தேன் தெரியுமா, இங்கேருந்து தள்ளி அங்கே கீழே விழுந்து நீ செதறி சாக போகிறேன்றான். அவள் அப்படியே பார்க்குறா, அடப்பாவி, உன்னை நல்லவனாக்கலான்னு நினச்சி கல்யாணம் பண்ணி இவ்வளோ நாள் வச்சு வாழ்ந்தனே, நீ இப்படி ஒரு கெட்டவனா கொடியவனா கொலகாரனாக இருந்திருக்கிய, அப்போ உன்னையெல்லாம் திருத்தவே முடியாதா அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு சரியே அப்படின்றான். உங்கள் கையால் சாகிறது மகாபாக்கியம் அப்படின்றான். சரி உன் இஷ்ட தெய்வத்தை வணங்கிக்கோ, சாக போகிறேன், நல்லா சாமியை கும்பிட்டுக்க அப்படின்றான். நீங்கள் தான் என்னுடைய தெய்வம்னு சொல்கிறான். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் அந்த கதை ஞாபகத்துக்கு வரும். அப்படி அவனை சுற்றி கும்பிட்டுக்கிறேன்னா அவனை சுற்றி வரும்போது பின்னாடி வந்தவனை அவனை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறான். அவன் செத்து போயிடுறான்.